அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அணி வினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். இது எக்ஸாம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அந்த அணி வினாக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். அணி ஆல்ரெடி நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன், ஆனால் அந்த வினாக்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த கொஷின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அணி வினாக்கள் ரெண்டு பார்ப்போம், சரிங்களா? ஸோ முதல் அணி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்துழுகுவார் இக்குறட்பாவில் பயின்று வரக்கூடிய அணியை விளக்கி எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கொஸ்டினை எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் பண்ணணும். ஸோ அவங்க கேட்கறது உவமையணி கேட்குறாங்களா, இல்லை எடுத்துக்காட்டு உவமையணி கேட்குறாங்களா, இல்லை தொழில் வேற்றுமையணி கேட்குறாங்களா? ஸோ அவ எதை கேட்குறாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். இல்லை சொற்பொருள் பின்வரும் நிலையணி கேட்குறாங்களா? ஸோ திருக்குறளை வச்சே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது என்ன அணி அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அடுத்து தேவையானது அணி, அணி இலக்கணம், அணி விளக்கம், அணி பொருத்தம், இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா மேக் பண்ணி எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு அணியில ஃபுல் மார்க் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னாலே போதும். போறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ இப்பவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க, சரியா? சரி, ஓகே. முதல் கேள்வி பாருங்க. அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வரக்கூடிய அணி என்ன அப்படின்றது பார்க்க போறோம். இந்த குறட்பால பயின்று வரக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா தொழில் உவமையணி. அது என்ன சார் தொழில் உவமையணி? நான் உவமையணி கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் எடுத்துக்காட்டு உவமையனோட கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ஸ்பெசிஃபிக்கா தொழில் உவமையணி? அதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு பொருளின் தொழில் அல்லது செயலின் காரணமாக அமையும் உவமை தொழில் உவமையணி. ஒரு பொருளினுடைய தொழில் அல்லது செயல், இப்ப தொழில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு செயலை குறிக்கணும். அப்ப ஒரு பொருளினுடைய தொழில் அல்லது செயல் காரணமாக அமையக்கூடிய உவமை தொழில் உவமையணி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அமையக்கூடியதான சொல்றாங்க தொழில் உவமையணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாட்டி பாக்குறதுனால புரிஞ்சிரும் அப்படின்னு கிடையாது. ஒரு வீடியோ 2-3 வாட்டி கூட பாருங்க, அப்பதான் அதுல இருக்கக்கூடிய நுண்புலம்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு தான் சொல்றாங்களா அதை, அதுக்கு தான் சொல்றாங்களா அதை அப்படின்னு புரியும். ஸோ நீங்களே பாருங்களேன், ஒரு மூவி நம்ம ஃபுல் மூவி பார்க்குறோம், அதில் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுமா அப்படின்னா தெரியாது. 2வது தடவை பார்க்கும்போதும் சில டீட்டெயில்ஸ் தெரியும், 3வது தடவை பார்க்கும்போது சில டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி திரும்ப பார்க்கும்போது அதோடைய டீட்டெயில்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வரும், சரிங்களா? ஸோ அதனால ஒரு வாட்டி பார்த்துட்டேன் அணி எனக்கு மனப்பாடம் ஆகிடணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. திரும்ப 2வது வாட்டி பாருங்க. ஸோ அதில் தான் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நுண்புலம் அப்படின்றது புலப்படும். ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுலேருந்து மார்க் எடுக்கலாம், சரிங்களா? ஸோ ஒரு பொருளினுடைய தொழில் அல்லது செயல் காரணமாக அமையக்கூடியது தொழில் உவமையணி அப்படின்றத சொல்றாங்க. சார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார், சும்மா சொல்லக்கூடாது சார் அப்படின்னா தீயில் குளிர் காய்பவர் போல. இந்த திருக்குறளை பாருங்க. அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். இப்போ ஒன்றும் கிடையாதுப்பா, ஒரு நெருப்பு எரியுது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த நெருப்பை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கேன், எனக்கு அனல் அடிக்குமா, ஆக்சுவலா எனக்கு குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இப்பதான் குளிர்காலம் போய் அடுத்து கோடை காலம் வரப்போகுது, இந்த மாதிரி டைம்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, குளிர் அடிச்சுட்டு இருந்துக்கு, சரியா? நான் என்ன பண்ணுவேன், நம்ம எல்லாம் என்னப்பா பண்ணுவோம், குளிர் காய்வோம். யாரெல்லாம் குளிர் காய்ச்சிருக்கீங்க? ஸோ நமக்கு இந்த மாதிரி கசகசன் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த குளிரா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நெருப்பு கிட்ட போய் நின்று அந்த அனல் ஏற்றிப்போம். அதை குளிர் காயும். நம்ம கையெல்லாம் என்ன பண்ணுவோம், உரசணும் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் சூடா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி குளிருக்கு ஆயிரத்துக்கு நான் ரொம்ப எட்டி இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெருப்பு என் மேல படவே படாது. நெருப்பு மீன்ஸ் அந்த அனல் என் மேல படவே படாது. ரொம்ப கிட்டக்கு போனேன் அப்படின்னா நெருப்பு என்ன சுட்டுடும். 2 பாசிபிலிட்டி இருக்கா, நான் ரொம்பவும் பின்னாடி போயிடக்கூடாது, ரொம்பவும் முன்னாடி வந்துடக்கூடாது. ஸோ அந்த நெருப்புக்கும் எனக்கு இருக்கக்கூடிய இடைவெளி ஒரு கரெக்டான பொசிஷன்ல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த அனல் என் மேல அடிச்சு எனக்கு குளிருக்கு ஆயுமே தவிர ரொம்ப தூரம் போறேன் அப்படின்னாலும் குளிர் காயாது, ரொம்ப கிட்டக்க வரேன் அப்படின்னாலுமே அது குளிர் காயாது. ஏன்னா நமக்கு சுட்டுடும், ஒண்ணு சுத்தமா குளிர் இருக்காது, சரியா? சுத்தமா அந்த அனலே இருக்காது, சரிங்களா? அதான் அந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு பொருளினுடைய தொழில் அல்லது செயல் காரணமாக அமையக்கூடியது உவமை பாத்தீங்க அப்படின்னா தொழில் உவமையணி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளினுடைய தொழில் அல்லது செயல் காரணமாக அமையக்கூடியது உவமை தொழில் உவமையணி அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது தீயில் குளிர் காய்வர் போல உவமேயம் அரசனை சார்ந்திருப்பவர் விலகாமலும் நெருங்காமலும் நடந்து கொள்ள வேண்டும். சார் எதுக்கு சார் இந்த டயலாக் சொல்றீங்க? தீ எரியுது அப்படின்னா ரொம்ப கெட்டுக்கும் போகக்கூடாதுன்றீங்க, எட்டக்கையும் வரக்கூடாதுன்றீங்க, ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு அரசர் இருக்கார், சரியா? ஒரு பெரிய மன்னர் இருக்கார், சரியா? அந்த அரசர்கிட்ட நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் அப்படின்றதுனால அவர் ஒருத்தர் கொலை பண்ண சொல்றாருன்னா கொலை பண்ணிட முடியுமா? ஸோ அந்த மாதிரி தான், சரிங்களா? ஸோ ரொம்பவும் கிட்ட போயிடக்கூடாது. எப்பயுமே எல்லாத்துலயுமே ஒரு விஷயம் இருக்குடா, ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எந்த உறவு வேணா இருக்கட்டும், நம்ம ரொம்ப கிட்டக்கும் போயிடக்கூடாது, ரொம்ப எட்டிக்கும் போயிடக்கூடாது.
ரொம்ப பாசம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கஷ்டம் வரும், ரொம்ப சுத்தமா இல்லை அப்படின்னாலும் நமக்கு அலோனா ஃபீல் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி தான். ஸோ ரொம்ப நெருப்பு எரியுது அப்படின்னா ரொம்ப கிட்டக்கு போனாலும் சுட்டணும், ரொம்ப தூரம் போனாலும் அவ்வளோதான், சுத்தமா அனலே அடிக்காது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு அரசனை சார்ந்து இருக்கிறவங்க அரசன் மேல அன்பு இருக்கலாம், ரொம்ப அன்பு, அரசர் எது சொன்னாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி போயிடக்கூடாது. ஸோ அரசனை சார்ந்திருப்பவர் விலகாமலும் நெருங்காமலும் நடந்து கொள்ள வேண்டும். விலகவும் கூடாது, ரொம்ப கிட்டகவும் போகக்கூடாது, கரெக்டா அந்த லிமிட்லேயே இருந்துக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. சரியா? அதுதான் உவமேயம். அணி பொருத்தம். அரசனை சார்ந்திருப்பவர் குளிர் காய்வோர்களை போல தீயிலிருந்து அகலாது அணுகாது இருத்தல் வேண்டும். இதில் அகலுதல் அணுகுதல் போன்ற தொழில் ஒப்புமை எதிர்மறையில் வந்துள்ளதால் தொழில் உவமையணி எனப்படும். இது என்ன சொல்றாங்க, தொழில் உவமையணி அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய அணிகள்ரா. ஸோ இது கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா மெமரி பண்ணிருக்கணும், எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் தொழில் உவமையணி, ஒண்ணுமே கிடையாது. திருக்குறள் நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் செந்தொழுகுவார். குறப்பாவல பயின்று வரக்கூடிய அணி என்ன, இதுல பயின்று வரக்கூடிய அணி தொழில் உவமை அணி. என்னுடைய அணி விளக்கும் ஒரு பொருளினுடைய தொழில் அல்லது செயல் காரணமாக அமையக்கூடிய உவமை தொழில் உவமை. ஸோ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா உவமை உவமேயம். உவமையை பொறுத்தளவு தீயில் குளிர் காய்வர் போல, உவமேயம் அரசனை சார்ந்திருக்கவங்க விலகாமலும் நெருங்காமலும் நடந்து கொள்ளணும். ஸோ அரசனை சார்ந்திருப்பவர் குளிர் காய்வர்கள் போல தீயிலிருந்து அகலாது அணுகாது இருத்தல் வேண்டும். அகலுதல் அணுகுதல் போன்ற தொழில் ஒப்புமை எதிர்மறையில் வந்துள்ளதால் தொழில் உவமையணி எனப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு அணி அப்படின்றது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது எடுத்துக்காட்டு உவமையணி. சார் இந்த எடுத்துக்காட்டு உவமையணி எப்படி சார், ஈஸியா சார் அப்படின்னா ஈஸி தான்டா. ரெண்டு இருக்குது, ஒன்னு உவமையணி, நல்லா கவனிக்கணும், ஒன்னு உவமையணி, இன்னும் ஒன்னு எடுத்துக்காட்டு உவமையணி. இப்போ உவமையணிக்கும் எடுத்துக்காட்டு உவமையணிக்கும் சின்னதா ஒரு டிஃபரெண்ட் தான். என்னது இது சின்னதா ஒரு டிஃபரெண்ட் அப்படின்னா நான் சொல்றேன். உவமையணி அப்படின்றது பாத்தீங்கன்னா போல போன்ற அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாக வரும். சரியா? எப்படி இருக்கும், வெளிப்படையாக. ஸோ இந்த போல போன்ற அப்படின்றதெல்லாம் எப்படி இருக்கும், வெளிப்படையா இருக்கும். இதுவே எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னா அது மறைஞ்சிருக்கும். எப்படி இருக்கும், மறைந்து வரும். ஸோ அந்த போல போன்ற அப்படின்றதெல்லாம் மறைந்து வரும். ஸோ இந்த மாதிரி மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது எடுத்துக்காட்டு உவமையணி. வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது உவமையணி. தட்ஸ் இட். புரியுதுங்களா? உவமைக்கும் எடுத்துக்காட்டு உவமையணிக்கும் இதான் டிஃபரெண்ட். ஸோ வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது உவமை, மறைஞ்சு வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு உவமையணி. இப்போ பாருங்க, துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். இப்போ நம்ம வீட்டிலலாம் வீட்டிலன்னு சொல்லக்கூடாது, நார்மலா சொல்லணும் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். சரியா? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், தூங்கிக்கிட்டு இருக்கோம். தூங்கிக்கிட்டு இருக்கவங்களும் செத்தவங்களும் இறந்து போனவங்களையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். உண்மையா இல்லையா? சார் என்ன சார் சொல்றீங்க, வயிறு உப்பி உப்பி இருக்கும், மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா பார்க்கக்கூடிய சினாரி எப்படி இருக்கும், இறந்தவங்களும் சரி தூங்கிட்டு இருக்கவங்களும் சரி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த எதுவுமே செயலிழந்து போய் கிடக்கிற மாதிரி கிடப்பாங்க. அப்போ தூங்குறவங்களும் செத்தவங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க. அது போல அந்த போல அப்படின்ற வார்த்தை தான் இங்க என்ன இருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ மறைஞ்சு வந்திருக்குன்னா என்ன, அது எடுத்துக்காட்டு உவமையணி. ஸோ அது மாதிரி இந்த போதைப் பொருட்கள் இருந்தாங்கல்ல, இந்த சரக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருட்கள், என்னென்ன போதைப் பொருள் இருக்கோ எல்லாமே. ஸோ அதை அருந்துறவங்க எதுக்கு சமமா, விஷத்தை அருந்துறதுக்கு சமம். விஷம் இருக்குல்ல, கொடிய விஷம், அதை அருந்துறதுக்கு சமம் அப்படின்றத திருவள்ளுவர் சொல்றாரு. ஸோ துஞ்சினார் செத்தாரின் வேலர், தூங்கினவங்களும் செத்தவங்களும் வேற வரணும் கிடையாது, ஒரே மாதிரி தான். அது மாதிரி அப்படின்றது மறைஞ்சிருந்து நஞ்சுண்பார் கல்லுண்பவர். நஞ்சு அப்படின்னா விஷம், விஷம் உண்றவங்களும் கல் உண்றவங்களும் ஒரே மாதிரி அப்படின்றத திருவள்ளுவர் சொல்றாரு. ஸோ உவமை ஒரு வாக்கியமாகவும் உவமேயம் ஒரு வாக்கியமாகவும் உவம உருபு மறைந்து வருதல். அப்ப போல போன்ற அப்படின்றது என்ன சொல்றோம், உவம உருபு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த உவம உருபு மறைஞ்சு வர்றத நம்ம எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னு சொல்றோம். ஸோ உவமை உவமேயம், அடுத்து பார்த்தோம்னா உவம உருபு. ஸோ உவமை பாருங்க, துஞ்சினார் செத்தாரின் வேறு, நவமேயம் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் அப்படின்றத சொல்றாரு திருவள்ளுவர். அடுத்து வந்தீங்க அப்படின்னா அணி பொருத்தம், உறங்கியவர் இறந்தவரோட வேறுபட்டவர் அல்லர், அது போல கல் உண்பவரும் நஞ்சுண்பவரும் சமமே என்பதை விளக்குவதால் இப்பாடல் எடுத்துக்காட்டு உவமையணி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதான் ஸோ எடுத்துக்காட்டு உவமையணி. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் உவமையணி. சரியா? ரெண்டுமே பார்த்துருக்கோம், ரெண்டுமே ஈஸியாக இருக்கக்கூடியது. ஸோ எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக போகும்போது கண்டிப்பாக இந்த கொஷின்ஸை பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.